காக்கா பிரியாணியா? காடை பிரியாணி. இங்க பாரு 2 காக்கா இருக்கு. வேணாம் வேணாம். காடுனா கூட கொஞ்சமா இருக்குமா அப்படி நினைச்சேன் பேபி. பரவாயில்ல, இது போதும். நீ செய்ய மாட்டியாமா? கத்துக்கினே இல்லையா சொல்லு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தடபுடரா பிரியாணி தான் செய்ய போறேன். அதுவும் ஸ்பெஷலா காடை பிரியாணி வந்து பண்ண போறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, முழு காடையை வந்து பாத்தீங்கன்னா பேபி அப்படியே வாங்கி வந்திருக்காரு. ஒரு 5 காடை வந்து வாங்கி வந்திருக்காரு. 5 காடையை வச்சுதான் நீங்க பிரியாணியே செய்ய போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, காடை பிரியாணி இது வரைக்கும் நான் வெளில கூட சாப்பிட்டது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஆனா காடை வந்து சாப்பிட்டு இருக்கேன். சரி, ஃபர்ஸ்ட் டைமா நம்ம வீட்டுல காடை பிரியாணி வந்து போட்டுடலாம். காடை வந்து டேஸ்ட் சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். காடை கிரேவி வந்து வச்சு சாப்பிட்டீங்கன்னா வச்சுங்களேன், அல்டிமேட்டா இருக்கும். டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்ப நாட்டுக்கோழி எல்லாம் இருக்கு இல்லையா, அது மாதிரிதான் இருக்கும். நல்லா சாப்பிட வந்து சூப்பரா இருக்கும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற நம்ம பிரியாணி தான் செய்ய போறோம் ஃப்ரெண்ட்ஸ். முழுசா போட்டுறவா இல்ல வெட்டி போட்டுடலாமா? வெட்டி போட்டுக்கலாம். வெட்டி போட்டுடலாம். ஏன்னா முழுசா போட்டா அந்த அளவுக்கு இதோட பிளேவர் வந்து இறங்காது. எல்லாருக்கும் பீஸ் வந்து கிடைக்காது இல்லையா. இப்ப நம்மளே 5 பேர் ஆமா, பீஸ். அதனால வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணி இல்ல மசாலா போட்டு ஃபர்ஸ்ட் ஊற வச்சிடலாம். இல்ல இல்ல, அவர் பூனைக்கு வந்து மிக்சர் எடுத்துன்னு போறாரு குடுக்கறதுக்கு. தண்ணி எடுத்து போய் பூனைக்கு தர. அவர் பால் குடிச்சுனா ஞா வாவான்னு கூட்டு பால் குடுக்குறாரு அவரு. வா 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 வா. பூனை கூட ஜாலியா விளையாடி கிடக்குறாவா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காடை வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா க்ளீன் பண்ணிட்டேன். கட் பண்ணியாச்சு. லெக் பீஸ். இது காடை கறியா காக்கா கறின்னு சொல்லிட்டு டைலாக் இருக்கு. அது காடை கறி தான் வந்து பாத்தீங்கன்னா காக்கா கறின்னு சொல்லிருப்பாங்க போலப்பா. ஆமா, ரொம்ப குட்டி குட்டியா இருக்குது லெக் பீஸ். லெக் பீஸ் எனக்கு ஒரு கலாப்படுற ஒரு சைடு கூட ஒரு லெக் பீஸ் பத்தாது போல. ஃப்ரெண்ட்ஸ், இதுல மசாலா போட்டு ஊற வச்சிடலாம். ஏன்னா காடையில வந்து அந்த அளவுக்கு நம்ம பிரியாணிலே செஞ்சுட்டா அப்படியே வெள்ளை வெள்ளையா இருக்கும். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா டேஸ்ட் கம்மியா இருக்கும். அதனால மசாலா போட்டு ஊற வச்சிடலாம். அதுக்கு நான் கொஞ்சமா உப்பு, மஞ்சள் பொடி, ரெட் சில்லி பவுடர் வந்து எடுத்திருக்கேன். பிரியாணிக்கு வந்து மஞ்சள் பொடி யாராவது போடுவாங்களா? மஞ்சள் பொடி எல்லாம் போடுறேன்னு சொல்லிட்டு லாஸ்ட் டைம் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு டைம் இது மாதிரிதான் நான் வந்து ஊற வைக்கும் போது மஞ்சள் பொடி போட்டிருந்தேன். ஸோ அப்போ நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, மஞ்சள் பொடி போய் யாராவது போடுவாங்களா பிரியாணிக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இப்போ ஏன் நான் மஞ்சள் பொடி போடுறேன்னா, காடை வந்து கொஞ்சம் கவுச்சி ஸ்மெல் அடிக்கும் இல்லையா. நம்ம ஊற வைக்கும் போது உப்பு, மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு ஊற வச்சோன்னா நல்லா இருக்கும். அந்த வாசனை வந்து வராதா இருக்கும். சிக்கன் நம்ம பிரியாணிலுமே நம்ம பார்க்கும்போது அப்படியே ஒயிட்டா இருக்கும். இப்போ கடையிலாம் கூட சிக்கன் வாங்கி பாருங்க, அப்படியே வெள்ளையா இருக்கும். அது மாதிரி வெள்ளையா இல்லாம கொஞ்சம் கலரா இருக்கும். நமக்கு சாப்பிட வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்காக தான் மஞ்சள் பொடி போடுறேன். வேணுன்றவங்க மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம், வேணான்றவங்களும் ஸ்கிப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து மஞ்சள் பொடி சேர்க்க போறேன். ஓகே, உப்பு, மஞ்சள் பொடி, ரெட் சில்லி பவுடர் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். ஸோ இது கூட கொஞ்சமா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். தயிர் கொஞ்சமா சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ஊற வச்சிடலாம். இப்போ நம்ம பிரியாணி செய்யறதுக்கும் இது ஊறிட்டே இருந்தோம்னா கரெக்டா இருக்கும். நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சு ஊற வச்சிருந்தோம்னா. கழுவி கொடுக்குறேன். இவர் வந்து இங்க சேட்டை பண்ணின்னு இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். என்னம்மா? சரி, வெரி குட். வச்சிருந்தா இது பேரு என்ன? தக்காளி. தக்காளி தாஜ் தக்காளி சொல்ல தக்காளி. மசாலா வந்து போட்டாச்சு. நம்ம காடைக்கு வந்து பாத்தீங்கன்னா மசாலா போட்டுட்டேன். இதை அப்படியே மூடி வச்சிடலாம், அப்படியே ஊறிட்டு இருக்கட்டும். சோ இப்போ நம்ம அடுப்பு பத்த வச்சிடலாம். ஐயோ, வெங்காயம் தக்காளி வெட்டவே இல்ல பாரு. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் தக்காளி வெட்டடா வந்து அடுப்பு பத்த வச்சிட வேண்டியதான். என்னம்மா பூனை என்னம்மா பண்ண போற நீ? ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி செய்யறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேவையான பொருள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். அடுப்பும் பத்த வச்சு பாத்திரத்தை வந்து வச்சாச்சு. நம்ம பெரிய பாத்திரத்துல தான் நீங்க பிரியாணி செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊத்திக்கலாம். ஆயில் திட்டமா ஊத்திக்கலாம். எண்ணெய் அதிகமா ஊத்தக்கூடாது, இருந்தாலும் கொஞ்சமா ஊத்திக்கிறேன். ஸோ இது கூட வந்து பாத்தீங்கன்னா நெய் லாஸ்டா சேர்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ அதனால நான் லாஸ்ட்ல நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பாத்திரம்லாம் நல்லா பெருசா இருக்கு நம்ம கிட்ட பிரியாணி கிண்டுறதுக்கு. அது கிண்டி விடத்துக்கு வந்து கரண்டி தான் வந்து பொருத்தமா கிடைக்கல. இங்க பாருங்க, சின்ன சளிகரண்டியா? ஜல்லிகரண்டி ரொம்ப சின்னதா இருக்கு. கையாலே கிண்டுற மாதிரி தண்ணி தெரிச்சிருச்சு போல. பட்டை வகையெல்லாம் சேர்த்துக்கிறேன். அடுப்பு வந்து உள்ளேயே ஏலக்காவா? ஆனியன் சேர்த்துக்கிறேன். ஆனியன் 3 பச்சை மிளகாய், அவ்வளவுதான்.
இப்போ ஃபர்ஸ்ட் வேலை இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கணும். இப்போ எப்பயும் நான் பிரியாணி செய்யறது தான் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஒன்று அதில் வந்து போடுற ஐட்டத்தை தான் மாற்றுறது. ஒரு டைம் சிக்கனு மட்டனு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா காடை கவுதாரி எறா சுறான்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று போட்டு செய்ய வேண்டியதான். ஆனியனை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கிடலாம். ஓகே ஓகே பேபி. நல்லா கோல்டன் கலர் வதங்குற வரைக்கும் வதக்கணும். வெங்காயம் சூப்பராக வதங்கிடுச்சு. இங்கே பாருங்க, நல்லா பொரிச்ச வெங்காயம் மாதிரி ஆயிடுச்சுப்பா. இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஒவ்வொரு டைமும் நான் பிரியாணி கிண்டும் போது அம்மா இது மாதிரி தான் பக்கத்தில் வராங்க. நானும் பிரியாணி கிண்ட சொல்லி கொடுக்குறேன். ஆனால் ஒரு டைம் கூட இது வரைக்கும் எனக்காக அம்மா பிரியாணி செய்யவே இல்லை. நீ செய்ய மாட்டியாமா? கற்றுக்கினே இல்லையா சொல்லு. இந்த ஒரு இல்ல இல்ல அவங்க நினைக்கிறாங்க மனசுக்குள்ள, இந்த ஒரு ஒன்னே ஒண்ணுதான் நீ செய்யற அங்க இருந்து ஊர்ல இருந்து வந்து அதையும் நானே செஞ்சுட்டுனா அப்புறம் உனக்கு என்னதான் வேலை? புரியுதா இல்லையா? அத பாரு. வேலை அதிகமா செய்யணும்னு சொல்லிட்டு தப்பிச்சுக்கிறதுக்காக சொல்றாங்க. அம்மா வந்து உள்ள போயிட்டு சிக்கன் கிரேவி வந்து பண்ணிட்டு முட்டை வச்சுட்டு வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வெங்காயம் தக்காளி வெட்டதுக்குள்ள அவங்க குழம்பே ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ காடை வந்து கொஞ்சம் தானே இருக்கு, அதனால வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி கொஞ்சம் வச்சிருக்கோம். ஸோ நம்ம ஊற்றி சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். ஒருவேளை பிரியாணி முக்கியம் இருந்தாலும் குழம்பு ஊற்றி சாப்பிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்ல. அதுக்காக தான் சங்கீதாவை நம்ப முடியாது. பாத்தியா இல்லையா, அத்தை டக்குன்னு சங்கீதா பக்கம் சப்போர்ட் பண்ணாங்க. சூப்பரா செய்யுமா. நான் பிரியாணி எப்பவுமே நல்லதான் செய்வோம். சின்ன வயிற்ற முன்னக்க வச்சு நீ எப்போ பார்த்தாலும் குறை சொல்றாளே. சின்ன வயிறு முன்னுக்கு வச்சுக்கிறாங்களா? நான் நல்லாதான் சமைக்கிறேன், அவரு தான் உள்ள ஓடிட்டாரு. நான் என்ன பண்றது? தக்காளி நல்லா வதங்குது, அடி பிடிக்குது இல்லையா? அது நல்லா அடி பிடிக்காம இருக்குது. தயிர் கொஞ்சம் சேர்த்துட்டுனா நல்லா அடி பிடிக்காம வரும். தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் ஆல்ரெடி நம்ம காடையில ஊற வச்சோம் இல்லையா, அதுலயும் கொஞ்சம் தயிர் சேர்த்துருக்கேன். நல்லா இந்த தயிர் மட்டும் போதும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா புதினா கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கலாம். தம் கட்டுறதுக்கு இருக்குதா? தம் கட்டுறதுக்கு தண்ணி எடுத்து வச்சுட்டேன். கொஞ்சமா பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். ரெட் சில்லி வந்து கொஞ்சம் சேர்த்தேன், இருந்தாலும் நம்ம அதுல கொஞ்சம் நிறைய சேர்த்துட்டோம் இல்லையா, அதனால ரெட் சில்லி மட்டும் குறைச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி மசாலா மட்டும் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். காரமே வந்து பாத்தீங்கன்னா எங்க ஃபேமிலிக்கு ஆகவே ஆகாது, அதனால கொஞ்சமா காரம் சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு காரெல்லாம் வந்து லாஸ்டா செக் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா வந்து சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு காரெல்லாம் தேவையில்லை, ஏன்னா நம்ம காடையிலேயே வந்து போட்டிருக்கோம்ல, அதுக்காக தான் கொஞ்சம் திட்டமா போட்டிருக்கேன். இந்த காடை இதுல சேர்த்துறேன். இப்போ அடுப்புல தீ அம்மா அதெல்லாம் வேகமா பரவிட்டு போறான். தீ வச்சு போட்டு அத்தைதான் தீ அதிகமா வச்சது. அதான் பயங்கர கலர்ஃபுல்லா இருக்குது காடை. காடைனா கூட கொஞ்சமா இருக்குமா காட்டி நினைச்சேன் பேபி. பரவாயில்ல, இது போதும். 2 பீஸ் நல்லா தாராளமா கிடைக்கும். முழுசா பார்க்கும்போது என்னடா அது கம்மியா இருக்குதுன்னு நினைச்சேன். கட் பண்ணி போட்டியா? கட் பண்ணி அதுக்கப்புறம் போட்டாச்சு. காடை நல்லா மசாலால ஊறிக்கிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வந்து மசாலால ஊற வச்சுதான் சேர்த்துருக்கேன். அந்த லெக் பீஸ் எல்லாம் பத்தி எப்படி இருக்குன்னு எல்லாருக்கும் இன்னைக்கு லெக் பீஸ் கிடைக்கும்பா. சிக்கன்னா வந்து நமக்கு கிடைக்குமா லெக் பீஸ்? யாருக்காவது ஒருத்தங்களுக்கு இல்ல 2 பேருக்கு தான் மேக்சிமம் கிடைக்கும். இன்னைக்கு எல்லாருக்கும் ஆளுக்கு 2 லெக் பீஸ். ஓகே ஓகே. அப்படியே கொஞ்சம் அரை வேக்காடு வர வரைக்கும் நம்ம அப்படியே கிண்டி விட்டு வேக வச்சுக்கலாம். ஓகே. காடை வந்து கலர்ஃபுல்லா வதங்கிடுச்சு. நிறைய பிச்சுக்கும் போல இதுக்கப்புறம் வதங்கினா அதோட ஸ்டைல்ல வந்துருச்சு. தண்ணி வந்து ஊத்திக்கலாம். 1க்கு 1.5 கணக்கா? ஆமா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த படியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 1.5 படி அரிசி வந்து போட்டேன். இது சோர்த்தால சொல்லுவாங்க எங்க ஊர்ல. நீங்க இதை எப்படி சொல்லுவீங்க சொல்லுங்க. 1.5 படி வந்து அரிசி போட்டேன்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 டம்ளர் தண்ணி, 3 படி தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி அடியிலே தான் இருக்கும் போல, அந்த குண்டாலே செஞ்சிருக்கலாம் நினைக்கிறேன். ஆமா, இங்க பாருங்க கறி சூப்பரா இருக்குது. தண்ணி நிறைய வச்சிட்டியாண்ணா? ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பிரியாணி வரப்போதா பொங்கல் வரப்போதான்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். மெஷர்மென்ட் 1.5 படி வந்து பாத்தீங்கன்னா அரிசி போட்டேன். அதுக்கு வந்து இப்போ 1 டம்ளருக்குன்னா 1.5 டம்ளர் தண்ணி ஊத்தினா கரெக்டா இருக்கும். அதுதான் வந்து மெஷர்மெண்ட்.
நான் 1:30க்கு 3 டம்ளர் வந்து தண்ணி ஊத்திட்டேன் ஃபர்ஸ்ட். அப்புறம் ஒரு ஆரோ கலர்ல ஏதோ யோசனை வந்து தண்ணி கம்மியா ஊத்திட்டோம் போலன்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊத்திட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குன்னு பேபிலாம் சொல்றாரு. பட் நல்லா இருக்கும். புரியுதா? 2 ஊத்தினா ஒரு 1/2 டம்ளர் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி நினைக்கிறேன். பட் நல்லா இருக்கும் தான் ஒரு நம்பிக்கை. செஞ்சு வரும்போது ரிசல்ட்ட பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கும்ல பேபி. அரிசி நிறைய தான் இருக்குது. பழைய அரிசி இது. சோ அதனால வந்து பார்த்தா பொறுமையா வேகும். சரி. பொங்கலா இருந்தாலும் சாப்பிட வேண்டியதான் பேபி. சாப்பிட்டிருக்கியா நீ இது வரைக்கும்? பிரியாணி பொங்கலா? பிரியாணி பொங்கல், காடை பொங்கல். சரி சரி. வெண்பொங்கல், சக்கரை பொங்கல் சாப்பிட்டுருப்பேன். காடை பொங்கல் சாப்பிட்டிருக்கியா? இன்னைக்கு தான் சாப்பிட போறாரு. இன்னைக்கு சாப்பிட வேண்டியதான். யஷிதா புடிங்க மாமா. எங்க இருந்து வந்துக்கு தெரியல இந்த நாய். செம்பருத்தி பூ பசங்க. எல்லாத்தையும் வீணாக்கிறாரு அவங்க தாத்தா கூட போய். நாடு கடத்துற மாதிரி வீடு கடத்தியாச்சு. இங்க வந்தா டிஸ்டர்ப் பண்ணினே இருப்பா. அதை இழுத்துட்டு இதை எடுத்துட்டு எங்கள்கிட்ட தாத்தா கூட வெளியே போகுமான்னு சொல்லி 2 பேரையும் வெளியே அனுப்பிச்சாச்சு. அவங்க போயிட்டு இப்பதான் வராங்க. பிரியாணி ரெடியா இருக்குன்னு நினைச்சு வந்திருக்காங்க. ஆனா இப்பதான் கொதிக்குது. இன்னும் ரெடி ஆகல. ஆமா இப்பதான் கொதிக்குது. அரிசி போட்டிருக்கேன். கூடாது. இன்னொரு 20 நிமிஷம் ஆகும் ரெடி ஆகிறதுக்கு. தம் கட்டணும். 20 நிமிஷம் ஆகும் இல்லையா? இப்ப இது தம் கட்டிடலாம். கொஞ்ச நேரத்துல ரெடி ஆயிடும். லெமன் வந்து புழிஞ்சு ஊத்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு லெமன் எடுத்துருக்கேன். லெமன் தல 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 தலன்னு கொதிக்குது ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி ரெடி ஆயிட்டு இருக்கு. அத்தை தான் உப்பு செக் பண்ண. கிண்டுறது நேரம் அம்மா பொங்கல் இப்படி அடியில விட்டு கிண்டுறாங்க. லைட்டா இப்படி அசைச்சு அசைச்சு கிண்டணும். திட்டமா தான் இருக்குதா? கொதிச்சு வந்தா சரியா போயிடும். சரி விடு. வாழை இலை வெட்டிக்குவாங்க தம் கட்டுறதுக்கு. முதல்ல பயங்கரமா வாழை இலை இது. இவர் வர எலுமிச்சம்பழம் புழிஞ்சு ஊத்துறாரு. உடனே இதை நான் பண்ண சொல்லவே மண்ல இருந்து எத்தனை வர பாரா. இதுக்குதான் இவர் இங்க சேர்க்கறதே கிடையாது. அவர் பிரியாணி செய்ய வராரு. ஜஷிதா பிரியாணி செய்ய போற. 2 ஆள் உனக்கு பிரியாணி செய்யறதுக்கு இருக்கோம். நான் என் பொண்ணு இருக்குது. அவர் பாரு இப்படி அழகா எலுமிச்சம்பழம் புழிஞ்சு ஊத்துறாரு வந்து. வேணாம் வேணாம். நெருப்பு கிட்ட வராத. பாப்பாவா தம் கட்டிடலாம்னு நினைக்கிறேன். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா அரிசி வெந்து வந்துருச்சு. தம் கட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா ஒரு 20 நிமிஷம் அப்படியே தம் கட்டிட்டு இருந்தேன்னா சூப்பரா சாதம் வந்து வெந்துரும். புதினா தழெல்லாம் போடணும்ல? ஆமா அதான் எடுத்து வச்சிருக்கேன். சரி. அதனால கொஞ்சம் கலர் கம்மியா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கலர் பவுடர் போடலாம்னா வேணான்ட்டாங்க. சரி பரவாயில்ல. கலர் பவுடர்லாம் வேணாம். ஹெல்தியா சாப்பிடலாம். புதினா நெய் சேர்த்துக்கிறேன். ஜஸ்டா இங்கேயும் வந்து உட்காந்து நிறுகிற. நெய் வந்து சேர்த்துக்கிறேன். அப்புறம் புதினா இலை. அவ்வளவுதான். நல்ல பக்கம் கவர் பண்ணியாச்சா? தம் கட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். தட்டு போட்டு மூடியாச்சு. நெருப்பு உள்ள இருந்து எடுத்துடலாம் ஃபுல்லாத்தையும். ஏன்னா அனல் சரியான அனல். போதும் விடு. நெருப்பு கேட்டல எவ்வளவு நெருப்புக்குது பாரு ஃப்ரெண்ட்ஸ். தம் கட்டியாச்சு. ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு ஓபன் பண்ணா பிரியாணி ரெடி. காடை பிரியாணி ரெடி. ஆமா கரெக்டா வரும். பாத்து நெருப்பு உள்ள கொட்டாம எடு. கரெக்டா தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஜஷிதா வாழை இலை பிரியாணி வேற லெவலா ரெடி ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். வாவ் ஃப்ரெண்ட்ஸ் அல்டிமேட்டா ரெடி ஆயிருக்கு பிரியாணி. வாவ் ஜஷிதா வா. பாருங்க காடை பிரியாணி சூப்பரா வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டா தண்ணி வச்சது கரெக்ட் தான் போல ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. லெக் பீஸ்ல என்னடா அது எலும்பு தான் இருக்குது. அதான் காடை லெக் பீஸ். அவ்வளவுதான் இறக்கலாம். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிடலாம். மணி ரொம்ப ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் 2 மணிக்கு தான் பிரியாணி செய்யவே ஆரம்பிச்சேன். 1/2 மணி நேரம் அது கிண்டுறதுக்குலாம் வந்து இருந்தது. அப்புறம் ஒரு 20 நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா மணி 3 மணி ஆயிடுச்சு. ஆமா அதுதான் நாசுக்கா சொல்றேன். சாப்பிடலாமா? சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே நான் வெங்காய பச்சடி மட்டும் ரெடி பண்ணிடுறேன். காக்கா பிரியாணியா?
காடை பிரியாணி. இங்க பாரு 2 காக்கா இருக்குது. பாக்குது அவரு. பிரியாணி போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க லெக் பீஸ் எவ்வளவு குச்சி மாதிரி இருக்குன்னா அவர் பாரு என்றாரு. கறிலாம் சூப்பரா வெந்துடுச்சு. பிரியாணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வேற லெவல்ல பொல 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 பொலன்னு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. உனக்கு லெக் பீஸ் இருக்குது ஆயா? எல்லா பீஸும் இருக்குது. ஆளுக்கு ஒரு லெக் பீஸ் சாப்பிட வேண்டியதான். அம்மா வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் குழம்பு சிக்கன் கிரேவி வச்சாங்க. சிக்கன் கிரேவி முட்டை ஆனியன் ரைத்தா காடை பிரியாணி இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு லஞ்சு. சோ சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட போறோம். பிரியாணி சாப்பிட்டு எப்படின்னு சொல்லுது ஐயா? நல்லா இருக்குதா? சாப்பிடுறான் ஐயா. குழம்பு பாத்து சாப்பிடுங்க ஐயா. சூப்பரா இருக்குது பிரியாணி. சிக்கன் குழம்பு ஊத்தி காடை பிரியாணி சாப்பிட அவ்வளவு டேஸ்டா இருக்கு. நீங்களும் இது மாதிரி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு உங்க ஃபீட்பேக் வந்து கமெண்ட் பண்ணுங்க. யாரெல்லாம் காடை பிரியாணி சாப்பிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். காடெல்லாம் சாப்பிட்டுருக்கீங்களான்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க ஃப்ரெண்ட்ஸ். அம்மா இன்னும் டேஸ்ட் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்ல அம்மா கிட்ட கேட்டு பார்க்கலாம். ஓகே ஓகே. நல்லா இருக்கு. சேமியா சாப்பிடுற மாதிரி இது. சேமியா சாப்பிடுற மாதிரி தான் செய்தாமா பிரியாணி. சேமியா சாதம்னா நீட்டா இருக்கு. சரி சரி வரலாம் சொல்ல. அரிசி நல்லா ஒண்ணு கூட உடையாத நீட்டா சூப்பரா செஞ்சா. உனக்கு சாப்பாடு வந்து பார்த்தா போட்டிருக்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சாப்பிட போறோம். நல்ல டேஸ்டா இருக்கு. ஃப்ளேவர் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. சிக்கன் பிரியாணியோட இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. சாப்பிட நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா இருக்கு பிரியாணி. நல்லா இருக்கு.